உன்னை தேடி கலகத்தை மூட்டுவதற்காக நான் வரவில்லை. பிறகு உனக்கு நன்மை செய்வதற்காகவே நான் வந்திருக்கிறேன். நன்மையா? ஆமா. எப்படி எப்படி அர்ஜுனா, உனக்கு என்ன நன்மை என்று தெரியுமா? என்ன நன்மை? உனக்கு எத்தனை மனைவிமார்கள்? எனக்கோ 7 மனைவிமார்கள். 7 மனைவிமார்கள். எண்ணற்ற எனக்கோ கூத்தியாங்க எண்ணற்ற பேரு. அர்ஜுனா, நீ எண்ணற்ற கூத்தியாமார்களை வைத்திருந்தாலும் 7 மனைவிமார்களை வைத்திருந்தாலும் உனக்கோ ஒரு அழகான ஒரு கன்னி பெண்ணாகப்பட்டவள் உனக்கோ காத்திருக்கிறாள். அப்பா அழகான என்ன சொல்றீங்க மகாமுனிவரே? என்ன சொல்றீங்க? என்னுடைய 7 தேவிமார்களை விட அழகாக இருப்பா. ஆமா. அப்படியா? எனக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறாயா? அர்ஜுனா, நானோ மரகதாபுரி பட்டினத்தை நான் கடந்து வரும் பொழுது, அந்த வழியாக நான் வரும் பொழுது, அந்த வழியிலே ஒரு மரகத வழி என சொல்லக்கூடிய அழகான கன்னி பெண்ணாகப்பட்டவள் உன்னை நோக்கியே தவம் செய்து கொண்டிருக்கிறாள். அர்ஜுனன் வருவார், என்னை திருமணம் செய்து கொள்வார். என்னை நோக்கி கௌரி பூஜை செய்து வருவார். 48 நாளாக கன்னி பெண்ணா? மகாமுனிவரே, என்ன சொல்கிறீர்கள்? எங்கே அவள்? எங்கே இருக்கிறாள்? மகாமுனிவரே, எங்கே இருக்கிறாள்? ஐயோ, நாரத மகாமுனிவரே, என்னை நோக்கி ஒரு கன்னி பெண் தவம் இருக்கிறாள் என்றால் அவளை உடனடியா பார்க்க வேண்டும். அப்பேற்பட்ட அழகுபடுத்த வேண்டும் சொல்றீங்களே, அதாவது அவருடைய நாடு நகரம் என்ன? அவருடைய விருத்தாந்தங்கள் என்ன? அவளோ மரகதாபுரி பட்டினத்திலே ஆண்டு வரக்கூடிய மாணிக்க ராஜனுக்கும் மாணிக்க வள்ளிக்கும் பிறந்த மரகதவள்ளி அவளுடைய பெயர். நாரதர் வந்து மரகதம் பேசிட்டு இருக்கிறீங்களே, அந்த வழியாக வந்தாராம். மரக்கடையை பார்த்தாரு. அதான் மரக்கடையா? தொலைங்கடா, ஏன்டா இப்படி? நீ உள்ள போய் பாலை சுண்ட காசு. அப்படியா? பால் காய்ச்சி வச்சிருக்கிறேன், குடிக்காம போக கூடாது. கண்டிப்பா நான் வரேன். இந்த பால் எடுத்து அடுப்புல ஊத்தி கொடுப்போம். மந்திரி, அதாவது எப்படியாவது காப்பாத்துட்டா. நான் எப்படியாவது அந்த மரகத்தை பார்த்தாவனா அவளையும் நான் சத்தமா பேசாத, மறுபடியும் அவுத்து விட்ட கழுத்தை ஒடியாந்துருவேன். என்னமோ கன்னி பொண்ணு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? என்னங்க அந்த வழியா வரும்போது ஒரு பூ, அழகான பூ, அது ஒரு பூ இருந்தா கன்னி தானே? ஆமா. இந்த கன்னி பூ புலா வெடிச்சிருக்குது. அந்த கன்னி பூ பத்தி அப்படியா? அதுதானே பேசுறீங்க? பூதானே பேசுறீங்க? இவளை விட்டு இறங்க மாட்ட கொடுக்குறா. எப்பயாவது காப்பாத்திட்டுறா. பேசி அடுத்தது என்னன்னு தூங்குற பொண்ணு டீ இல்ல. அர்ஜுனா, அப்பேற்பட்ட அழகுபடுத்தவள் என்று சொல்றீங்களே, மரகத ராஜனுக்கு மாணிக்க வள்ளிக்கு பிறந்தா மரகதவள்ளி என்று சொல்கிறீங்களே, அவள் எப்படி இருப்பாள்? அவருடைய கருப்பா சிவப்பா? அவர் நெட்டையா குட்டையா? அவருடைய அழகு பத்தி நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவளோ தேவ கன்னிகள் போல இருப்பா. தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவ நளின பெண். தேவ கன்னி பாத்துருக்கீங்களா? ஆமா, தேவர்கள். ஆமாமா, அதோட அழகுங்க. அத்தவிட அழகா? ஏ சண்டாளா, அவளை உடனே நான் பாக்கணும்டா. ஐயோ, மேல கை வைக்கிற சக்கரை போட்டுமா வேண்டாங்களா? கொஞ்சம் கொரோனா இருந்தா கூத்து குடிச்சு சக்கரை போட்டுமா? சக்கரை போடு. சக்கரை போய் எங்க வீட்டுக்காரி மாதிரி உப்பள்ளி போட்டுறாத. சக்கரை போடு, அழுப்பு கூடிங்களா? அவள் யார்? நாட்டு சக்கரையா அக்கா சக்கரைங்களா? நாட்டு சக்கரையா போட்டு வை. நாடு சக்கரைங்களா? எந்த சக்கரையும் போடாத. அந்த பால் அப்படியே வச்சுட்டு போய் சோறாக்கு போ. சாப்பாடு செய்யட்டுங்களா? சாப்பாடு இருக்கிறதா? இருக்கிற பிரச்சனை. நான் இருக்கிறதாண்டா பிரச்சனையே. அர்ஜுனா, அவளை நீ எப்படி கண்டுபிடிப்பாய் தெரியுமா? உனக்காகவே நான் அவளுடைய புகைப்படத்தை கொண்டு வந்திருக்கிறேன். என்ன புகைப்படத்தை கொண்டு? என்னமா போட்டா புகைப்படம் எடுக்கிறீங்களா? என்னங்க என்ன போட்டா? என்ன என்னமா அங்க பாரு சோறு நாடி கிழிச்சு புடிச்சிடும். ஏங்க என்னமோ போட்டா எடுக்கிறீங்களா? எடுத்து போட்டீங்க. போண்டா ரெண்டு போடுறாங்களா? நல்லா இருக்குதா? என்னது வாயா ஓடுங்க. ஏங்க நான் சாப்பாடு செஞ்சு வைக்கிறேன், சாப்பிட்டு போயிருங்க. கண்டிப்பா நீ போய் சாப்பாடு மட்டும் எங்க வீட்டுக்காரர் சோறு செஞ்சு வைக்கிறாங்க. ஆகட்டும். ஏய்
இது போட்டோ கொண்டு போட்டோ வைக்கிற இடமாடா இது? பொண்டாட்டி வந்துட்டா என்னடா பண்றது? அப்படி தனியா கூட போயிருங்கடா, இங்க வேண்டாம்டா, நம்மளால சமாளிக்க முடியாது. அவரு கேட்காத மாதிரி எப்பேற்பட்ட அழகடா. பேசி சம்பளம் விட்டு கொடுவாங்க. பருப்புல நெய் ஊத்துட்டுமா? ஏடி இப்படி வந்து குறுக்க கலந்தையாட படுத்திருக்கிற? என்னடி உனக்கு பிரச்சனை? பருப்புல நெய் ஊத்தி செய்யட்டுமா? அதையோ ஒண்ணு ஊத்தி வைங்க, நான் வரேன். போ. தோறு அரிசி பருப்பு போட்டா போயா. பாரா திருப்பி பிடிச்சிக்கிறமா முட்டி போதி ஆட்டம். எப்பேற்பட்ட அழகு. ஆஹா, நாரத மகாமணிவரே, 1000 தான் நீங்க ஒரு சன்னியாசி. ஆமா. உங்களை முன்னாடி வச்சுக்கிட்டு இவளை வர்ணிக்க முடியாது. ஆமா. அதனால அர்ஜுனா, அவருடைய போட்டோவை தான் பாத்துட்டு இல்ல, அவருடைய முகம் தான் உன் மனசுல பதிஞ்சிருக்குல்ல? மனசுக்குள்ளேயே. அதனால உனக்கு எதுக்கு மேல அந்த போட்டோ கொடுத்துரு என்கிட்ட. போட்டோ கொடுக்கறதா? நாரத மகாமணிவரே, சற்று பொறுங்கள். நான் இவளை கொஞ்ச நேரம் ரசித்து வருகிறேன். தாங்கள் 1000 தான் இருந்தாலும் நீங்க ஒரு சன்னியாசி. இடிஞ்சு போயிடும். போட்டாவே நசிக்கிட்டு இருந்தா எப்பேற்பட்ட அழகு படிச்சுடா. அதனால நீ கொஞ்சம் அந்த புறத்துல இருங்க, இவளை கொஞ்சம் ரசிச்சுட்டு வரேன். எப்பேற்பட்ட அழகுடா. டே மந்திரி, என்ன சொல்லி தோலை பாடுறா. டே அவ அழகு பாடுறா. கார்மேகம் போல அவளது கூந்தல், நடக்கட்டும் நடக்கட்டும். பிறை போன்ற நெத்தி, கருப்பு வானவில் போல அவளது பிருவம், கருத்த திராட்சை போல அவளது கண்கள், ஆப்பிள்களை போல அவளது உதடு, வெண் சங்கு போல அவளது கழுத்து, பக்கமா வந்துட்டீங்க, பழுத்த மாங்கனிகள் போல அவளது மார்பகம், கொஞ்சம் இறக்கு சாமி, சித்துடுக்கு போல அவளது இடுப்பு, ஆற்றிலே சுழல்கிற சுழலை போல் அவளது தொப்பில், ஒரே ஒரு ஷான். அப்படியா? இருவாளை இருங்க நிக்க மாட்டேன். அப்படியா? சொல்லிட்டா? இருவாளை தண்டு போல அவளது கால்கள். ரொம்ப கீழே போயிட்டு மனுஷி விட்டு போயிட்டு எவ்வளவு தொப்புல கீழே ஒரு முக்கியமான சமாச்சாரம். அப்படியா? இல்ல முட்டியா? தோட மேல இல்ல தொடையா? கொஞ்சம் கொஞ்சமா? என்ன சொல்ற? ஒருவேளை தொப்பில சொல்றியா? ரொம்ப மேல போற ஒரு மூட்டை கீழே போறேன். கொஞ்சம் சாவரா பொழைக்கிறா. அது சொல்லியத்தான் ஆக வேண்டுமா? சொல்றதுக்கு தான் படாத பாடு போடுறேன். அது சொல்லியத்தான் ஆக வேண்டுமா? சொல்லியாத்தான் நக்க வேண்டும். அதனால அதையும் சொல்லுமா? ஆதிசேஷன் போல அவளது பட்டம் என்ன செமினி கணேசி நடிச்சதா? இல்ல சிவாஜி படம். என்னடா அப்படி? அப்படி இல்லடா. ஏ நண்பா, அவளை பார்க்க பார்க்க நீ எப்படி தெரியுமா? அதாவது சிலுக்கேத்த ஜாக்கெட், ஜாக்கெட்டுக்கேத்த பாவாடை, பாவாடைக்கேத்த நாடா. அது ஒண்ணு நாடாவுமாடா தெரியுது. அது அவுத்துக்கிச்சுன்னா நாய் நிக்கி போடும். அப்படி இல்லடா, இவள் அப்பேற்பட்ட தேவியாள்ரா, தேவதை மாதிரி இருக்கிறாடா. இவளை இங்க பாக்குறப்பே இப்படி இருக்கிறாளே, இவளை போய் கிட்ட பார்த்தா நீ எப்படி இருக்கும்? ஐயோ ஐயே கண்ணே, பேசுடி பேசு கண்ணே. பைத்தியமா உனக்கு? போட்டா பாத்துக்கிட்டு பேசி பேசுனா எப்படி பேசும்? பேச மாட்டாளா? இருக்கிறாடா என்னை பார்த்து. அர்ஜுனா, போட்டோ பாத்துட்டியா? புகைப்படத்தை பார்த்து விட்டாயா? அப்படியா? நாரத மகாமணிவரே, புகைப்படத்தை பார்த்து விட்டேன். சரி. இருந்த போதிலும் இந்த புகைப்படம் உங்களுக்கு வேண்டுமா? ஆமா. சரி, புகைப்படத்தை நான் நன்கு பதிவு செய்து கொண்டேன் என் மனதில். இருந்த போதிலும் நாரத மகாமணிவரே, இந்த புகைப்படத்தை இது வரைக்கும் என்னிடத்துல மட்டும் தானே காமிச்சிருக்கீங்க? உன்னிட்ட மட்டும் தான் நான் காமிச்சிருக்கிறேன். வேற யாருக்கிட்டையும் காமிக்கல. மரகத எனக்கு வேணும் நாரத மகாமணிவரே. மரகதவல்லி அவ எப்படி? அவ கேவலம் காலோட சோற செய்யற கம்மராட்டி பொம்பளை அடிச்சு விட்டா, என்னை அடிச்சு விட்டா. நான் மட்டுமா அடி வாங்கணும்? இவனும் சேர்ந்து வாங்கட்டும். எல்லாரும் வாங்கலாம். எல்லாரும் வாங்கலாம். செட்டோட வாங்கலாம். தூக்கிடுவாங்க இன்னைக்கு. உன்னை விட்டுக்கிறாங்க, என்ன ஆகுதோ தெரியல. நாரத மகாமணிவர் நல்ல செய்தி தான் கொண்டு வந்திருக்காரு. அதனால உடனடியா
மரகதராஜன் கோட்டைக்கு போக வேண்டும். உலகத்தை ஒரு நொடிக்குள்ள சுத்தி வரக்கூடிய நான் தான் மகாமுனிவர். யாரு? அவர்கிட்ட போய் அந்த கேவலம் பொம்மை இவனோட பேச்சு கேட்டு பொம்பளை கிட்ட போறேன். அங்க போய் எது இருந்துச்சுன்னு யாரு தண்டை கட்டுறது? இவரை கூப்பிட்டு அந்த நாட்டுக்கு போறதுக்கு எப்படி கட்டல கேட்டா தாங்க வலி அப்படிங்கிறான். நாரத மகாமுனிவரே, நாரத மகாமுனிவரே, அதாவது நான் மரகதராஜ கோட்டைக்கு போறேன். மரகதராஜ கோட்டைக்கு போன உடனே அவள் எங்கிருப்பாள், எப்படி இருப்பாள், எப்படி போனா பார்க்க முடியும் என்று தாங்கள் தான் தெளிவா சொல்ல வேண்டும். மரகதவல்லி ஆகப்பட்டவள் அர்ஜுனன் வருவான் என்னை திருமணம் செய்து கொள்வான் என்று ஆற்று மணலை எடுத்து அரணார் ஒன்று செய்து சேற்று மணலை எடுத்து சிவனார் ஒன்று செய்து கௌரி பூஜை செய்து கொண்டிருக்கிறார். சரி, அவளுடைய கன்னிகா மடத்தில் முன்பதாக என்ன எழுதியிருக்கும் தெரியுமா? எப்படி? 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் உள்ளே நுழைந்து அந்த கௌரி பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும். 5 வயதுக்கு உட்பட்டவர்கள் அந்த கௌரி பூஜையில் கலந்து கொள்ளலாம். அப்படியா? அதனால நீ இந்த உருவத்துல போனேன்னா அவளை பார்க்க முடியாதுப்பா. அப்படி மீறி போனா அடிக்கு அடி, உதைக்கு உதை, 1 டஜன் குத்து 1 டஜன் அடி. கம்பி கட்டுற வேலைக்கே போய்க்கலாம். இந்த மானத்துக்கு இஷ்டமாக கூடாது. 1000. அதாவது எப்படி தெரியுமா? எப்படியாவது அந்த மரகதவெளியை நான் அடைஞ்சே ஆகணும். ஒரு கல்யாணம் பண்றதுக்கு 1000 பொய் சொல்லலாமா? ஆனாலும் கட்டவன் பெண்ணாலும் கட்டவன். ஆமாங்க, அங்கேயும் இல்ல இங்கேயும் இல்ல. இப்ப நம்மனாலும் வந்துட போறோம். எப்படி அந்த மரகதவெளியை அடைஞ்சே ஆகணும். மரகதராஜ கோட்டைக்கு போறேன், மரகதவெளியை பாக்குறேன், அவளை திருமணம் செய்யறேன். என்ன பண்ற? மரகதராஜ கோட்டைக்கு போகணும்டா. அதுக்கு முன்பதாக அதாவது இன்னும் எப்படி தெரியுமா? கட்டளை எப்படி தெரியுமா? 60 வயது பழுத்த கிழவனாக இருக்க வேண்டும். இல்லையேல் 5 வயதுக்கு உட்பட்ட சிறு பாலகனாக இருக்க வேண்டும். நீ குழந்தையா போற கிழவனா போறியா? நான் எப்படி தெரியுமா போக போறேன்? 5 வயசு சின்ன பையனா போனா எப்படி அங்க போய் ஏதாவது பண்ண முடியுமா? அதனால பழுத்த கிழவனா போனா ஏதாவது பண்ணலாம். அதனால நான் பழுத்த கிழவனாக ரூப மாற்றி வரேன். நான் போயிட்டே இருக்கிறேன் மரகதராஜ கோட்டை தேடி.